வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம இந்த மேஷ லக்னம் மற்றும் மீன ராசி காம்பினேஷன் பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இது எப்படின்னா, வெளியே பார்க்க ரொம்ப வேகமா சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டருங்க. செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துற மேஷ லக்னத்துல பிறந்ததால இவங்களுக்கு எதையுமே டக்குன்னு முடிச்சிடணும்னு ஒரு வேகம் இருக்கும். அதே சமயம் குரு பகவானோட மீன ராசிங்கிறதால மனசுக்குள்ள ஒரு தனி அமைதியையும் ஒரு தேடலையும் வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அதே சமயம் இவங்களை யாராவது டாமினேட் பண்ண நினைச்சா இவங்க அந்த இடத்த விட்டு நைஸா எஸ்கேப் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம ரொம்ப போல்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா இவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த இமோஷனல் சைடை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா அதை ஒரு எண்டு கார்டு போடுற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. ஆனா இடையில ஏதாவது மனசுக்கு பிடிக்காதது நடந்தா அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த வைப்ரேஷன் மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஆனா இவங்க தனிமையில இருக்கும்போது மட்டும் ரொம்ப யோசனை பண்ணி சில நேரத்துல டென்ஷன் ஆயிடுவாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு எரியிற நெருப்புக்குள்ள இருக்கிற ஒரு பனிப்பாறை மாதிரி. எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு கெஸ் பண்றது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமானவங்க, ஆனா வெளியே அதை அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபேமிலிக்காக எதையும் செய்ய தயங்கவே மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயம் தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க எடுக்கிற முடிவுக்கு வீட்டில் எல்லாரும் கட்டுப்படணும்னு ஒரு சின்ன ஆசை இவங்க கிட்ட இருக்கும். லக்னாதிபதி செவ்வாய்ங்கிறதால குடும்பத்துல ஒரு அத்தாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா மீன ராசிங்கிறதால யாருக்காவது ஒரு பிரச்சனைனா இவங்க தான் முதல் ஆளா போய் நிற்பாங்க. சொந்தக்காரங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க மனசு ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதால யாராவது ஏடாகுடமா பேசிட்டா அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதுல இவங்க ரொம்ப கில்லியா இருப்பாங்க. அதே சமயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடைச்சா இவங்க அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அதை மறந்துட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அதே சமயம் இவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல யாரும் தலையிடுறத இவங்க அலோ பண்ணவே மாட்டாங்க.
பிசினஸ்னு எடுத்துக்கிட்டா இவங்க ஒரு தனி ரூட் போட்டு போறவங்க. யார்கிட்டயும் அடிபடிஞ்சு வேலை செய்யறது இவங்களுக்கு பிடிக்காது. அதனால மோஸ்ட்லி ஓன் பிசினஸ் பண்றதுல தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் பிசினஸ்ல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பா அக்ரிகல்ச்சர், லேண்ட் மேட்டர்ஸ் அல்லது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும், அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதுல இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இவங்களோட பிளான் எல்லாமே ரொம்ப லாங் டர்மா இருக்கும். ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால இவங்க பிசினஸ் ஆரம்பத்துல ஸ்லோவா இருந்தாலும் பின்னாடி வேற லெவல்ல பிக்கப் ஆயிடும். பிசினஸ்ல வர்ற லாபத்தை விட இவங்களோட நேம் அண்ட் ஃபேம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதே சமயம் இவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல கைடா இருப்பாங்க. அவங்களோட குறைகளை மன்னிச்சு அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இவங்க அவங்கள பார்த்து பயப்படாம இவங்களோட யூனிக் ஸ்டைல்ல பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. இதுவே இவங்களோட சக்சஸ்க்கு ஒரு மெயின் ரீசனா இருக்கும். வேலைக்கு போற இடத்துல இவங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க. கொடுத்த வேலையை பெர்ஃபெக்ட்டா முடிக்காம இவங்க வீட்டுக்கு கிளம்ப மாட்டாங்க. அதனாலேயே மேனேஜ்மெண்ட்ல இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். ஒரு டீம் லீடரா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இவங்க கிட்ட இருக்கும். ஆனா இவங்க கூட வேலை செய்யறவங்க கொஞ்சம் சோம்பேறியா இருந்தா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆபீஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி எரிச்சலை உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்திலேருந்து இவங்க ஒதுங்கி இருக்கவே ட்ரை பண்ணுவாங்க. இவங்களோட கிரியேட்டிவ் ஸ்கில்ஸை வச்சு ஆஃபீஸில் இருக்கிற காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. இதனால இவங்களுக்கு சீக்கிரமாகவே ப்ரமோஷன் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இவங்க எந்த வேலையில் இருந்தாலும் அங்கே ஒரு டிசிப்ளின் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே சமயம் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வேலையை முடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டெக்னிக்கல் விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கிட்டு வேலையில் அப்ளை பண்ணுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இவங்க மேலே சில பேருக்கு பொறாமை இருக்கலாம். ஆனால் அதை பற்றி இவங்க கவலைப்படாம இவங்களோட டார்கெட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பண விஷயத்துல இவங்க ரொம்ப கால்குலேட்டிவா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் கையில காசு இருந்தா தர்மம் பண்றதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க. ஒரு பேலன்ஸ்டு ஃபினான்ஷியல் லைஃப் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை பண்ண மாட்டாங்க. ஆனா தரமான பொருட்களுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணவும் யோசிக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட எப்படியும் ஒரு சேவிங்ஸ் பிளான் இருக்கும். ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. குறிப்பா கோல்டு அல்லது லேண்ட் மேல இன்வெஸ்ட் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கிட்ட ஒருத்தர் வந்து கஷ்டம்னு கேட்டா இல்லன்னு சொல்லாம அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணா அடுத்த தடவை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு லக் மூலமா பணம் வர்றதை விட இவங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமா வர்ற பணம் தான் ரொம்ப நிலைச்சு நிற்கும். அதுல தான் இவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஃபினான்ஷியலா இவங்க ஒரு லெவலுக்கு மேல செட்டில் ஆனாலும் ரொம்ப சிம்பிளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பந்தா பண்ணி காட்டணும்னு இவங்களுக்கு எண்ணமே வராது. வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுல இருந்து பிசினஸ்ல போடுற முதலீடு வரைக்கும் இவங்க ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு தான் அந்த டிசிஷனை எடுப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க அதிகமா வேலை செஞ்சு உடம்ப வருத்திக்கிற கேரக்டர். அதனால அப்பப்போ சின்ன சின்ன டயர்ட்னஸ் வந்துட்டு போகும். இவங்களுக்கு மெயினா கால்ல அல்லது பாதத்துல பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க ரொம்ப டென்ஷன் ஆனா டைஜஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். இவங்க டெய்லி யோகா அல்லது மெடிடேஷன் பண்றது இவங்க மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க இமோஷனலி ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதால மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். இவங்க சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும். காரமான உணவுகளை விட பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கிறது இவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இவங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா ராத்திரி நேரத்துல எதையாவது ஓவரா திங்க் பண்ணி தூக்கத்தை கெடுத்துப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இவங்க நேச்சரோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணா இவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதனால அப்பப்போ பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போயிட்டு வரணும். ஹெல்த்தில் சின்னதாக ஒரு சேஞ்ச் தெரிஞ்சாலும் அதை இக்னோர் பண்ணாமல் உடனே செக் பண்ணிக்கிறது இவங்களுக்கு எப்பவுமே நல்லது. ஏன்னா இவங்க உடம்பு ரொம்ப சீக்கிரமாக கிளைமேட் சேஞ்சுக்கு ரியாக்ட் ஆகும். குழந்தைங்க விஷயத்தில் இவங்க ரொம்ப பொறுப்பான பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்கள சொசைட்டியில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப மெனக்கெடுவாங்க. குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுவாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கவும் தயங்க மாட்டாங்க. ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இவங்களோட குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாகவும் டேலண்டாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இவங்க பெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் ஒர்க் பிஸியால் சில நேரத்தில் அது முடியாமல் போகலாம். அதை நினச்சி இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களோட குழந்தைங்க இவங்க மேலே ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சுருப்பாங்க. இவங்க பண்ணுற ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அவங்களும் இன்ஸ்பயர் ஆகி லைஃப்பில் மேலே வருவாங்க. இவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க பேச்சை கேட்கலன்னா இவங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஆனால் அவங்க மனசை காயப்படுத்தாம அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். மொத்தத்தில் இவங்களோட குழந்தைங்க தான் இவங்களோட பெரிய சொத்தா இவங்க நினைப்பாங்க.
அவங்களோட வளர்ச்சி தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா அது ஒரு அமைதியான இடமா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போறதை விட நேச்சர் கூட இருக்கிற இடத்துக்கு போக விரும்புவாங்க. டிராவல்ல இவங்க நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற கல்ச்சர் மற்றும் அங்க இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலை அப்சர்வ் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க டிராவல் பிளான் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்கு போகணும், அங்க என்ன ஸ்பெஷல்னு எல்லாத்தையும் டிப்ஸ் மாதிரி கைவசம் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதனால அப்பப்போ ஃபேமிலியோட பழமையான கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். டிராவல் பண்ணும்போது இவங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைப்பாங்க. எதையும் அவசரமா பண்ணாம நிதானமா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. லாங் டிரைவ் போறது இவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கு ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதனால இவங்க அடிக்கடி வீக்கெண்ட்ல சின்னதா ஒரு அவுட்டிங் போவாங்க. இவங்க போற டிராவல்ல கண்டிப்பா ஒரு மீனிங் இருக்கணும்னு நினைப்பாங்க. சும்மா போயிட்டு வந்தோன்னு இல்லாம அங்கிருந்து ஏதாவது ஒரு நல்ல மெமரியோட தான் வருவாங்க. முடிவா சொல்லப்போனா இந்த மேச லக்னம் மீன ராசி காம்பினேஷன்ங்கிறது ஒரு அழகான பேலன்ஸ். வேகமும் விவேகமும் கலந்த ஒரு அபூர்வமான கேரக்டர்னு தான் சொல்லணும். லைஃப்ல எவ்வளவு மேடு பள்ளங்கள் வந்தாலும் அதை இவங்க ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணி ஜெயிப்பாங்க. அதுல இவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற அந்த லவ் அண்ட் கேர் தான் இவங்களோட பெரிய ஸ்ட்ரெங்க். ஆனா அதே சமயம் இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ஒருபோதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க லைஃப்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெவலுக்கு வருவாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது கூட இவங்க ரொம்ப அடக்கமா தான் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் இவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கும். இவங்க ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு ரியல் ஹீரோ மாதிரி. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறதுல இவங்க எப்பவுமே நம்பர் 1 இருப்பாங்க. வாழ்க்கைய ரொம்ப அழகா ரசிச்சு வாழ்வாங்க. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.